ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்திருக்கிற பைக் வந்து டிவிஎஸ் செஸ்ட் பைக் வந்திருக்கு. ஸோ இந்த செஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் லேம்பை வெளிச்சம் வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு ஹேலஜன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பழைய மாடலு. ஸோ இதில் வந்து ஹெட்லைட் வெளிச்சம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எல்இடி லைட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்டு வந்து நிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டு தான். இதோட காஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 600 ருபீஸ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எல்இடி லைட் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்இடி இந்த ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏசி டிசி போத் ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நம்மளுக்கு ஏசி தான் வரும். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மிரர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 14 சைஸில் வந்து டபுள் ஹேண்ட் எடுத்துக்கிங்க. 14 சைஸில் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆப்போசிட் வரும். ஸோ ஆப்போசிட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா மிரர் வந்து உங்களுக்கு வந்து கலந்துரும். ஸோ சேம் வே வந்து இந்த சைடு வந்து கழட்டிடலாம். ஸோ இங்கே ரெண்டு இந்த சைடு ரெண்டு. ஸோ மொத்தம் 6 ஸ்க்ரூ வரும். ஸோ இந்த 6 ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே இது எடுத்தோம்னா தனியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இதான் வந்து நம்மளோட ஹெட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா தனியாக வெளியில் வந்துடும். சேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் இந்த பைக்குக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஹெட்லாம்ப் மாற்றிருப்போம். ஸோ சேம் அதே வே தான் வந்து ஸ்கூட்டிக்கும் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவர் வரும். ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவர் வெளியில் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஹெட்லாம்ப் வருது இல்லையா, ஸோ அந்த ஹெட்லாம்பை வந்து ரிமூவ் பண்ணோம். இதை வந்து அவ்வளோதான், இந்த லாக் வெளியில் எடுத்தோம்னா முடிஞ்சு. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 35 வாட்ஸ் ஹேலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் இந்த பின்னெல்லாம் வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. S7 லேம்பில் வந்து இந்த ஹை பீம் லோ பீம் எல்லாமே சேமாக வரும்ல. ஸோ அதுதான் வந்து S7 சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த பின்னு அந்த போர்ட்டலு எல்லாம் வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூனிவர்சல் ஸ்டாண்டர்டு எல்லா பைக். ஸோ பிராண்டு எதை போனாலும் சரி H7 அப்படின்னாவே வந்து சேம் ஒரே ஷாக்கெட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான், ஒன் சைடு லாக் பண்ணிடுச்சு. இது நம்மளுக்கு வந்து லாக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ கரெக்டாக வச்சு லாக் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு. எந்த ஒரு எல்இடி லைட் மாட்டினீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவர் வந்து கொடுத்துருப்பாங்க ஹேலஜன் லேம்புக்கு. ஸோ இந்த நீங்கள் எல்இடி லைட் ரிப்ளேஸ் பண்ணும்போது இந்த கவரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விட்டாகணும். ஏன்னா இந்த ஒரு கனெக்டர் வந்து உள்ளே போகாது. ஸோ இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அடாப்டர் வந்து உள்ளே போகாது. அதுக்காக இந்த ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி விடணும். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கூலிங் ஃபேன் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஏரியா வந்து கூலிங் ஃபேனோட ஏரியா. ஸோ இந்த கூலிங் ஃபேன் ஏரியா வந்து நம்மளுக்கு இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவரை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விடணும். எதுக்காக அப்படின்னா உள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கிறது எல்இடி சிப் வந்து அதிக ஹீட்டிங் ஆகும். ஸோ ஹீட்டிங் வந்து நார்மலாகவே யூஸ்வலாக எல்இடி சிப் போனீங்கன்னா ஹீட்டிங் அதிகமாக தாகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணணும். வெளியில் வந்து டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கூலிங் ஃபேனை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி கவர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து ஃப்ரீ ப்ரீத்தாக வந்து உள்ளே போக முடியாது. ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு எல்இடி சிப்பு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவே போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன், இந்த ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கூலிங் ஃபேன் அளவுக்கு வந்து விட்டு மாட்டுங்க. ஸோ அதுதான் வந்து எந்த ஒரு எல்இடி சிப்புக்குமே வந்து சேஃபு. இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த அடாப்டர் வந்து ஃப்ரீயாக போகும். அடாப்டர் உள்ளே ஃப்ரீயாக போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே கவர் பண்ணும்போது இந்த எல்இடியோட நம்மளுக்கு அந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கூலிங் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃப்ரீ ப்ரீத்திங் கிடைக்கும். இதனால் எல்இடி சிப்போட லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு எல்இடிக்கு இந்த மாதிரி பண்ணி போடுங்க, கவர் பண்ணி போட்டுறாதீங்க. கவர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கனெக்டர் வந்து சேம் இதே கனெக்டர் தான். அப்படியே இதில் வச்சு ஜஸ்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். கனெக்டரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை எடுத்து உள்ளே இந்த ஏரியாவில் வந்து உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டில் மேலிருந்து கழட்டி எடுத்திருப்பீங்க. ஸோ உட்கார வைக்கும்போதும் அதே மாதிரி தான் இந்த ஒரு
ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த ஒரு பின்மாக இருக்கும், அதை வந்து மேலே உட்கார வைக்கணும். ஸோ இந்த ஸ்லாட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு கனெக்டர் மேலே வரும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வச்சு இதை வந்து அப்படியே மேலேருந்து போடணும். மேலேருந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உட்காந்துக்கும். அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மிரரு ப்ளஸ் இந்த டூம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் பைக்கை இப்போ வந்து நாம் வந்து கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெட்லைட் எரியுது. ஆக்சுவலாக அது வந்து ஏசியில் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. லோ பீம், ஹை பீம், லோ பீம், ஹை பீம், ஸோ ரெண்டு எரியுது. ஸோ ரோடு பேஸில் ஒரு வியூ வந்து காட்டுற டிரைவிங்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரோடு பேஸில் வந்து இதோட பிரைட்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஹை பீம் வந்து நம்மளுக்கு தெரியுதான் ரோடோட கான்டாக்ட்லேயே இல்லை. ஸோ ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹை பீம் நம்மளுக்கு கீழே வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்.